வணக்கம். இது வெற்றி வழிகாட்டி இந்தியன் பாலிட்டி ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ். பிட் இந்தியா சட்டம் 1784 ஓகேங்களா, பிரசன்டட் பை தீபிகா சக்திவேல். ஸோ பிட் இந்தியா சட்டம் அப்படிங்கிறது ரெண்டு விஷயத்துக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஆனது. ஒன்னு, இட் செப்பரேட்டட் தி கமர்ஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. அதாவது வர்த்தகம் பண்ண வந்த நிறுவனம் தான் கிழக்கிந்திய கம்பெனி. ஸோ அப்போ அதோடைய வர்த்தக அதிகாரம், அதுக்கப்புறம் அரசியல் அதிகாரம் போன சட்டத்துல நம்ம பார்த்தோம் என்னன்னா அதுக்கு அரசியல் அதிகாரமும் கொடுக்கப்பட்டது அப்படின்ட்டு. இப்ப இந்த ரெண்டு அதிகாரத்தையுமே என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லனா பிரிக்கிறாங்க. ஓகேங்களா. சோ ஒரு ரெண்டு அமைப்பு நிறுவுறாங்க. ஒன்னு இயக்குனர் குழு, த கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். இவங்க கமர்ஸ், அதாவது வர்த்தகம் சார்ந்த விஷயங்களை கவனிச்சுக்கிறாங்க. அடுத்தது கட்டுப்பாட்டு வாரியம், ஓகேங்களா, போர்ட் ஆஃப் கண்ட்ரோல். இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அரசியல் நடவடிக்கைகளை கவனிச்சுக்காங்க. இட் ஹேண்டில் த பொலிட்டிக்கல் மேட்டர்ஸ். ஓகேங்களா. சோ இது கிட்டத்தட்ட என்னன்னா ரெண்டு விஷயத்தை ரெண்டு பாடி மேற்கொள்ளுது. அதனால இது டபுள் கவர்மெண்ட் சிஸ்டம், இரட்டையாட்சி முறைமையை இங்க உருவாக்கப்பட்டது. இதுல இந்த போர்ட் ஆஃப் கண்ட்ரோல்னு சொல்றோம் இல்லையா, அந்த கட்டுப்பாட்டு வாரியம், இவங்க இந்த சிவில், ராணுவம், இது எல்லாத்தையுமே அவங்க தான் சூப்பர்வைஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் ரெண்டாவது விஷயம் எதுக்காக இது இம்பார்ட்டன்ட் ஆனது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த சட்டத்துல தான் என்ன சொல்லிருக்காங்கன்னா, கிழக்கிந்திய கம்பெனி வாங்கியிருக்கக்கூடிய சொத்துக்கள், ஓகேங்களா, அவங்க என்னென்ன சொத்துக்கள் இந்தியால வாங்கியிருக்காங்களோ அது எல்லாமே பிரிட்டிஷ் பொசிஷன்ஸ் இன் இந்தியா, பிரிட்டிஷ் உரிமையிலான நிலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. ஓகேங்களா. சரி. சோ அப்ப ரெண்டு விஷயம் இதுக்கு ரொம்பவே முக்கியமானது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டபுள் கவர்மெண்ட் சிஸ்டம், அதாவது கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், போர்ட் ஆஃப் கண்ட்ரோல், இயக்குனர் குழு, கட்டுப்பாட்டு வாரியம். ஓகேங்களா. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, கிழக்கிந்திய கம்பெனி வாங்கியிருக்கக்கூடிய நிலங்கள் பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் நிலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொந்தம் கொண்டாடப்படுது. ஓகேங்களா. சோ பிட் இந்தியா சட்டம் 1784. சோ அவ்வளவுதான். சோ கண்டிப்பா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்மளுடைய வெற்றி வழிகாட்டி சேனல்ல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.